சார், தமிழ்நாட்டில் இப்பொழுது இருமொழி கொள்கை தோற்றுவிட்டது. மும்மொழி தான் தமிழகத்தினுடைய 8 கோடி மக்கள் ஆதரிக்கிறாங்க. தமிழக முதலமைச்சர் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த மும்மொழி ஒன்று பிளஸ் இந்த பாராளுமன்றத்தினுடைய எண்ணிக்கைகள் கூடுதா குறைதான். இந்த 58 கட்சிகளுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளுடைய அவருடைய 8 கட்சிகள் தான் இதெல்லாம் ஆதரிச்சாங்க. சார், தமிழகத்தில் பாரதிய ஜனதா மாநிலத்திற்கு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை தனியாக நின்று போராடுகிறார். 8 கோடி மக்களுடைய குரலாக தமிழகத்தில் போராடி கொண்டிருக்கிறார். அந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றாக கூட்டமாக இருக்கின்றன. ஆனால் அண்ணாமலை மட்டும்தான் தனியாக நிற்கிறார். ஸோ அந்த கல்விக் கொள்கை என்பது இவங்க 1965 நடக்கிறாங்க. இது 2025. அது சிஎன் அண்ணாதுரை காலம், இது கே அண்ணாமலை ஐபிஎஸ் காலம். அது சிஎன் அண்ணாதுரை எம்ஏ, இது கே அண்ணாமலை ஐபிஎஸ். ரொம்ப கேப், ரொம்ப தூரம் வந்து சார். மக்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ப மாட்டாங்க. செல்வந்தர்கள், பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் மும்மொழி படிக்கிறாங்களே, ஏழை எளிய மக்கள், கல் உடைப்பவர்கள், கூலி வேலை செய்கிறவர்கள், விவசாயிகள், அன்றாடம் காட்சிகள் எல்லாம் இருமொழியா? உங்களுக்கு வந்து மும்மொழியா? உங்களுடைய பசங்கள்லாம் மும்மொழி படிக்கிறாங்களே, மந்திரி பசங்க 3 மொழி படிக்கிறாங்க, எம்பிக்கள் பசங்க 3 மொழி, எம்எல்ஏ பசங்க 3 மொழி, கட்சிக்காரங்களுடைய பசங்கள் எல்லாம் மும்மொழி படிக்கிறாங்க, பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள் படிக்கிறாங்க. ஆனால் ஏழை மாணவன் மட்டும் அரசு பள்ளி இருமொழி படிக்க முடியுமா? மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். இருமொழி கொள்கையை தோற்றுவிட்டது திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் ஆரம்பித்த சமக்கல்வி எங்கள் உரிமையில் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் சைன் பண்ணிருக்காங்க சார். ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர், 3 தினம் ஆயிடுச்சு, 3 லட்சம் பேர் கையெழுத்து போட்டாச்சு. தெருவாக நாங்கள் போய் கையெழுத்து வாங்கினா திமுக காரங்க ஓடி வந்துடுறாங்க. கையெழுத்து வாங்காதீங்க, கையெழுத்து வாங்காதீங்க, மாணவர்கள் கையெழுத்து வாங்காதீங்கன்ட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க. காவல்துறை வச்சு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒவ்வொரு நிர்வாகிகளையும், ஒவ்வொரு தலைவர்களையும், ஒவ்வொரு தொண்டர்களையும் நீங்கள் கையெழுத்து வாங்காதீர்கள் சொல்லலாம். ஆனால் மக்கள் டிஜிட்டல் மூலம் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் இன்று வாக்களித்திருக்கிறார்கள், ஆதரித்திருக்கிறார்கள் மும்மொழியை ஆதரித்து. சார், 1965 திரு நேரு அவர்கள் கொண்டு வந்தார். அதனைத் தொடர்ந்து 1962 அன்றைய பாரத பிரதமர் இருந்த அம்மையார் இந்திரா காந்தி மேல் கொண்டு வந்தார். அதனைத் தொடர்ந்து திரு ராஜீவ் காந்தி அவர்கள் 1986 இந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தார். 86க்கு பிறகு இப்பொழுதுதான் கிட்டத்தட்ட 25-40 ஆண்டுகளுக்கு மேல் 2026-20 நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார். ஸோ இதுவரைக்கும் மும்மொழி என்றால் முதல் மொழி தாய்மொழி, 2ஆம் மொழி ஆங்கிலம், 3வது மொழி ஹிந்தி இருந்தது. இதுவரைக்கும் சுதந்திரம் அடைந்திலிருந்து 2020 மே வரைக்கும் மும்மொழியில் முதல் மொழி தாய்மொழி, 2ஆம் மொழி ஆங்கிலம், 3ஆம் மொழி ஹிந்தி இருந்தது. இப்பொழுது 2020க்கு பின் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கையில் 3வது மொழியாக இந்தியாவில் இருக்கின்ற, பாரதத்தில் இருக்கின்ற 22 தேசிய மொழிகளில் ஏதாவது ஒரு மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், ஏதாவது ஒரு மாநில மொழியை பெற்றுக்கொள்ளுங்கள். தெலுங்கோ, கன்னடமோ, மலையாளமோ, ஏதோ ஒரு லாங்குவேஜை மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது மொழியாக உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இதற்கு முன்பு ஹிந்தி ஒரு திணிப்பாக இருந்தது. இது அப்பொழுது இல்லை, உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக மும்மொழியை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏதாவது ஒரு மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் நீங்கள் அனுமதிக்க மாட்டேங்கிறீர்கள்? தனியார் பள்ளியில் மும்மொழி இருக்குது, எம்எல்ஏ எம்பி மந்திரி நடத்துகிற எல்லா பள்ளிகளும் மும்மொழி இருக்கிறது. ஆனால் அரசு பள்ளியிலும் கார்பரேஷன் பள்ளியிலும் இருமொழி தான் இருக்கிறது. ஏன்? ஏழைகள் இருமொழியும், பணக்காரர்கள் 3 மொழியா? கோட்டு சோட்டு டை ஷூ போட்டா 3 மொழி, வேஷ்டி லுங்கி துண்டு கட்டினா இருமொழியா? சார், நீங்கள் டாஸ்மார்க் திறந்து வச்சுருக்கிறீங்களே, வகை வகையான மருந்துகள் திறந்து வச்சுருக்கிறீங்க, வகை வகையான பீர்கள், விலை உயர்ந்த மதுபானங்கள், அமெரிக்கா மதுபானங்கள், வெளிநாட்டு மதுபானங்கள் அடிக்க வச்சுருக்கிறீங்களே, குடிக்க கூப்பிடுறீங்களே, வாணி குடிக்க கூப்பிடுறீங்க, டாஸ்மாக் திறந்து வச்சு. ஆனால் படிக்க சொல்ல மாட்டீங்களா? படிக்கிறவங்க கூட மாட்டீங்களா? குடிக்கக்கூட அரசு ஏன் படிக்க கூட மாட்டேங்கிறது? கேட்டால் நீங்கள் ஹிந்தி பிரச்சார சபாவில் படிக்கல, ஹிந்தி பிரச்சார சபாவில் படிக்க முடியுமா? வாய்ப்பு இருக்குதா? மதுரைக்காரன் வருவானா, கோயம்புத்தூர்காரன் வருவானா, திருச்சிக்காரன் வருவானா, திருநெல்வேலிக்காரன் வருவானா, தருமபுரி வந்து படிக்க முடியுமா? வாய்ப்பு இருக்குதா? எங்க இருக்குது சார்? எல்லா பள்ளியிலும், அரசு பள்ளியிலும் நீங்கள் கண்டிப்பாக மும்மொழியை அமல்படுத்த வேண்டும். மக்கள் அதைத்தான் கேட்கிறார்கள். இல்லை என்றால்
இது ஒரு அரசியலாக விறுவிறுத்துக் கொண்டிருக்கிறது, உருமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது. 2026 மொழி பிரச்சனையாலே திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்படும். இருமொழி என்ற கொள்கையாலேயே திமுக வீட்டுக்கு அனுப்பப்படும். திமுக கூட்டணி கட்சிகள் தோற்கடிக்கப்படும். 2026 பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையான மும்மொழி கொள்கையை மக்கள் ஆதரிக்கிறார்கள், ஏழை எளிய மக்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சார், தமிழகத்தினுடைய வடசென்னையுடைய எம்பி ஆற்காடு வீராசாமியுடைய பையன் கலாநிதி வீராசாமி அவர் 3 வச்சிருக்காரு. அந்த ஸ்கூல்ல மும்மொழி இருக்குது. அவர் தி பப்ளிக் சென்னை ஸ்கூல்ல மும்மொழி இருக்கிறது. தொல் திருமாவளவன் நடத்துகின்ற த ப்ளூ ஸ்டார் பள்ளியில் மும்மொழி இருக்கிறது. நடிகர் விஜய் நடத்துகிற பள்ளியில் விஜய் விஸ்ராம் என்ற வித்யாசனம் என்ற பள்ளியில் மும்மொழி இருக்கிறது. தமிழகத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யனுடைய பையன் மும்மொழி படிக்கிறார். நம்முடைய முதலமைச்சருடைய மகள் செந்தாமரை சபரீசன் அவர்கள் வேளச்சேரியில் தி சன்சைன் பள்ளிக்கூடம் நடத்துகிறார், அதில் மும்மொழி இருக்கிறது. சார், எல்லா பள்ளியிலையும் அவங்க நடத்துகிற பள்ளிகளெல்லாம் மும்மொழி இருக்கிறது. ஆனால் மாணவர்கள் மட்டும் இருமொழி படிக்கணும். எப்படி சார்? சார், இது காலம் மாறிடுச்சு சார். இது அதே மாதிரி படிக்க முடியாது, மாற்ற முடியாது. சார், தமிழ்நாட்டில் இருக்கிற 58 லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க. வெறும் 52 லட்சம் மக்கள் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. 52 லட்சம் பேர் தனியார் பள்ளியிலும் 52 லட்சம் பேர் அரசு பள்ளியிலும். 55% தனியார் பள்ளி, 45% அரசு பள்ளி. சார், மும்மொழி படிக்கிறவங்க தான் இந்த தமிழகத்தில் அதிகப்படியாக இருக்கிறார்கள், அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் அரசு மட்டும் இருமொழிப்படி 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 என்று கட்டாயப்படுத்துகிறது. ஏன் எனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறது? ஏழை எளிய மனிதன், ஏழை எளிய மாணவன் 3 மொழி படிப்பதற்கு இந்த அரசு ஏன் தடையாக இருக்கிறது என்று கேட்டால் பதில் இல்லை. கேட்டால் இவர்கள் 3வது மொழி வந்தால் தமிழுக்கு அழிந்துவிடும், தமிழை இவர்கள் மறந்து விடுவார்கள், இவர்கள் இந்தியை வச்சு ஆட்சி செய்கிறார்கள் என்று பொய் பிரச்சாரம் செய்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 2026 மும்மொழி கொள்கையாலவே பாரதிய ஜனதா கட்சி வெற்றியடையும். இருமொழி கொள்கை என்ற பழைய பஞ்சாங்கத்தினாலேயே திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்படும். மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள். வருகின்ற காலத்தில் 2026 மும்மொழி கொள்கை ஆதரிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணிக்குத்தான் தமிழக மக்கள் வாக்களிக்க ரெடியா இருக்கிறார்கள். இது ஒரு அரசியல் பிரச்சனை ஆகி போச்சு சார். தேர்தல் உத்தியாகி போச்சு. வருகின்ற தேர்தல் இருமொழிக்கா மும்மொழிக்கா? வருகின்ற தேர்தல் திமுகவுக்கா பாஜகவுக்கா? வருகின்ற தேர்தல் சூரியனுக்கா தாமரைக்கா? வருகின்ற தேர்தல் ஸ்டாலினுக்கா அண்ணாமலைக்கா? வருகின்ற தேர்தல் கருப்புக்கா காவி கொடிக்கா என்று போட்டி 2026 வந்துவிட்டது. மும்மொழிதான் தமிழகத்தினுடைய முதல் மொழியாகவும், மும்மொழியை தான் இந்த மக்கள் விரும்புகின்ற மொழியாகவும், ஏழை எளிய மக்களுக்கும், எல்லா மக்களுக்கும், எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் சமக்கல்வி, சம உரிமை, சமச்சாரான கல்வி, சமூக நீதி ஏற்படுத்துகின்ற கல்வி மும்மொழி. அந்த கல்வியை 2026 பாரதிய ஜனதா மாநிலத்திற்கு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகும்போது மும்மொழி தமிழகத்தில் வந்தே தீரும், வந்தே தீரும். இதில் என்ற மாற்றம் இல்லை. நிலை வைத்துக் கொள்ளுங்கள். தமிழக மக்களுக்கு மும்மொழிதான். மக்கள் அதை ஆதரிக்கிறார்கள். அந்த கையெழுத்து இயக்கம் அதைத்தான் சொல்கிறது. சமகல்வி எங்கள் உரிமை, சமகல்வி எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கும் சம உரிமை, எங்களுக்கும் சமகல்வி. இதைத்தான் அண்ணாமலை தனி மனிதனாக எடுத்துக்கொண்டு கொண்டிருக்கிறார். இதுவே பாரதியக்கு மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய உந்துதலையும் தரும். நன்றிகள்.